ஓம் ஐஜதகண்ட விகண்டிதருண்ட விதுண்டிதகண்ட கடாதிபதே ரிபுகஜகண்ட விசாரண சண்ட பராக்கிரம சுண்ட மிருகாதிபதே நிஜபுஜதண்ட நிபாதிதகண்ட விபாதிதகண்ட படாதிபதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி சைலசுதீ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 19ஆம் நாள் 4/8/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசிரியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஆஷாட மாசத்து செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய். ஆடி மாதத்திலே 3வது செவ்வாய்க்கிழமை. இம்முறை இந்த ஆடி மாதத்திலே 4 செவ்வாய்க்கிழமைகளும் 5 வெள்ளிக்கிழமைகளும் அமைந்திருக்கிறது. இது 3வது செவ்வாய்க்கிழமை. இந்த ஆடி செவ்வாயிலே அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகளோடு இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி வழிபாடு செய்து ராகு கால துர்கா பூஜை செய்து கொள்வார்கள். அவ்வாறு அந்த ராகு கால துர்கா பூஜை செய்யப்படுகின்ற பொழுது இந்த ராகு காலத்திலே எந்த சுபகாரியங்களும் செய்வதில்லை. எவ்வாறு இப்படியான துர்கா பூஜை வழிபாடுகள் ராகுகால பூஜை செய்யலாம் என சிலருடைய உள்ளத்திலே ஒரு வினா எழும். இந்த ராகு காலம் என்பது அன்னை பராசக்தியானவள் இந்த அசுரர்களை எல்லாம் துஷ்ட நிகிரகம் பண்ணிய காலம். கும்பன் சும்பன் நிசும்பன் மகிஷன் மகிஷாசுரன் ரத்தபீஜன் ரதோத்கடன் என்ற இந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்த காலம் இந்த ராகு காலம். அந்த நேரம் நாம் இந்த அம்பாளை வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளையும் திருவலாம். இந்த எலுமிச்சம்பழத்திலே வழிபாடு செய்வது. ஒரு சமயம் அன்னை பராசக்தியானவள் அசுரர்களை எல்லாம் அழித்து விட்டோம் என்று ஆனந்த களிப்பிலே இருக்கிற பொழுது நாரத மகர்ஷி அங்கே வந்தாராம். அம்மா, எல்லா அசுரர்களையும் அழித்து விட்டோம் என்று ஆனந்தத்தில் இருக்கிறீர்கள், இன்னும் இலைமறை காயாக பல இடத்திலே அசுரர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் என்றதும் அம்பாளுக்கு கோபம் வந்துதான். நாரதா, நீ சென்று அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு வா, நான் அழித்து விடுகிறேன் என்றதும் செய்வதறியாத நாரதர் சிவனிடத்திலே போய் பிரார்த்தனை செய்ய சிவன் கண்களை மூடி நாரதருடைய கையிலே இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்கிறார். இதை கொண்டு போய் கொடு. நாரதரை கொண்டு வந்து அம்பாளத்தை கொடுக்கிறார். அம்மா, எல்லா இலைமறை காயா இருந்த எல்லா அசுரர்களையும் ஒன்று திரட்டி இதிலே கொண்டு வந்திருக்கிறேன் என்ற பொழுது அம்பாள் வாயிலே போட்டு தப்பினாளாம். அதனால்தான் இந்த எலுமிச்சம்பழத்திலே மாலை சாத்துவது, எலுமிச்சம்பழம் சாற்றிலே அம்பாளுக்கு நிவேதனம் பிரீதியானது, இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது என்கின்ற சிறப்போடு கூடியது இந்த ராகு கால நேரத்திலே. பொதுவாகவே இந்த ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் ராகு காலம். அதிலே செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே ராகு காலம். அது ஒரு சில மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாகவும் வரக்கூடியதாக இருக்கும். அவர் அந்த ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி
இந்த எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி அதற்குள்ளே இருக்கின்ற சுளைகள், விதைகள், சாறுகள் இவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தி மறுபுறம் திருப்பி கிண்ணம் போல செய்து நெய் விட்டு திரி போட்டு பூமாலைகள் சாத்தி புஷ்பங்கள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு சந்தன குங்குமம் வைத்து தீபத்தை ஏற்றி குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுது செவ்வாய் தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருமணத் தடைகள் இவையெல்லாம் நீங்கும் என்பது நம்பிக்கை அடிப்படையிலே செய்யப்படுகின்ற வழிபாடு. இவ்வாறு இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையிலே இந்த ராகுகால பூஜை வழிபாடுகளை 1979ஆம் ஆண்டு அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தினாலே ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதோடு இன்று நாடு பூராவும் உள்ள ஆலயங்களில் இந்த ராகுகால பூஜை நடைபெறுவது இது முதலிலே சாஸ்தாவிடத்திலே தான் ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வாறு சிறப்பான இந்த ராகுகால துர்கா பூஜை வழிபாட்டிலே கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து அன்னையனுடைய அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.